வணக்கம். செவ்வாய்க்கிழமை மே மாதம் 19ஆம் தேதி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். வளர்பிறை திருதியை 3ஆம் பிறை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சந்திரன், மிதுனத்தில் குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராமச்சந்திரன் 111 மேற்கு மெயின் ரோடு, பெண்ணாடகம். ஆலயங்களில் ஒவ்வொரு சன்னதியிலும் விழுந்து வணங்குகிறார்கள். அவ்வாறு செய்யலாமா? கொடிமரத்திற்கு கீழேதான், அங்கு மட்டும்தான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா சன்னதியிலும் சிலர் வணங்குகிறார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பெண்ணாகடம் என் ராமச்சந்திரன், உடுப்பி ஓட்டல் மாடி. சார், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. எல்லா இடத்துலையெல்லாம் கும்பிடக்கூடாது. கொடிமரத்திற்கு வெளியே, கொடிமரத்தை தாண்டி அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணணும். கொடிமரத்தை தாண்டி நமஸ்காரம் செய்யும் பொழுது எது தெற்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தெற்கு பக்கம் பார்த்து கும்பிடக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே தெற்கு திசை பார்த்து வணங்கக்கூடாது. கோவிலாக இருந்தாலும், வீட்டிற்கு வருகின்ற பெரியவர்களாக இருந்தாலும், அல்லது நமது உறவினர்கள் யாரிடமாவது ஆசி வாங்க வேண்டுமானால் தெற்கு எதுங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு தெற்கை தவிர பாக்கி எந்த திசையில் வேணால் கும்பிடலாம். இது கோவிலுக்கு அவசியமாக பொருந்தும். எனவே பெண்ணாகடம் ராமச்சந்திரன் கேட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒரு சன்னதியிலையும் தனித்தனியாக நமஸ்காரம் பண்ணுறாங்களே, பண்ணக்கூடாது. ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கோடை காலத்தில் குளுமையாகவும் குளிர்காலத்தில் கதகதப்பாகவும் இருக்கிறது. இவ்வாறு கட்டியுள்ளார். இதன் மேல் நமது மன்னர்கள் ஆன்மீகத்தில், இதிலிருந்து நமது மன்னர்கள் ஆன்மீகத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லாமல் பொறியியல் துறையிலும், அதாவது பெரிய என்ஜினியர்ஸாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில் மன்னர்களெல்லாம். எப்படி அந்த டெக்னிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி என்னமோ பி ஆர்க்கு எம் ஆர்க்கெல்லாம் படிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு ஆர்க்கும் கிடையாது. எங்கே படித்தாங்க? எப்படி இவ்வளோலாம் கண்டுபிடிச்சாங்க? சோழர் காலத்து கோயில்களை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு எப்படி அவர்களால் செய்ய முடிந்தது என்றால், அந்த காலத்தில் எல்லா சாஸ்திரமும் படித்தாங்க சார். சயின்ஸை சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாஸ்திரம்னா உடனே அதுக்கு ஒரு மதச்சாயெல்லாம் பூசாதீங்க. சாஸ்திரங்கிறது இட் இஸ் அ வேர்ட் விச் மீன்ஸ் சயின்ஸ். அதனால் அந்த கட்டடக்கலைங்கிறது ஒரு சாஸ்திரம். அதை அந்த காலத்தில் வந்து அவங்க நல்லா படித்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த சோழ மன்னர்கள் அந்த பீரியட்லலாம் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் பார்த்து அதை சிலதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரியே கோவிலை அங்கே போய் கட்டியிருக்காங்க வெளிநாடுகளில். ஸோ கலாச்சார பரிவர்த்தனைக்கும் இது உபயோகமாக இருந்திருக்கிறது. அந்த காலத்து மன்னர்களின் ஆட்சியில் திருமணம் ஆகாமல் ஒருவர் வாழ்ந்தார் என்றார் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு ஒரு ஜோதிடர் என்னிடம் கூறினார். ஆனால் பெரிய பெரிய அறிவாளிகளெல்லாம் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் பாவம் செய்தவர்களா? அவர் உதாரணம் சொல்கிறார். அப்துல் கலாம், வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய், இந்த மாதிரி ஒரு 10 பேரை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் பெரிய ஆள் இல்லையா, இவங்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கலையே, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அவங்களாம் பாவம் பண்ணவங்களா, அவங்களாம் பெரிய ஆள் ஆகலையா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. யார்? நம்ம தென்காசி எம்ஜிஆர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் கல்யாணம் எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா? முதல்ல சொல்லுங்கள். கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், தென்காசிக்கு வரேன், வந்து அட்டன் பண்ணுறேன் உங்கள் கல்யாணத்தை. பேய் பிசாசெல்லாம் சொல்கிறாங்களே, அதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா சார்னு ஒருத்தன் கேட்டானா. கல்யாணத்துக்கு முன்னால் நம்பிக்கை இல்லை, அப்புறம் நம்பிக்கை வந்துடுது அப்படின்னார் அவர். பொண்டாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் பேய் பிசாஸ்லாம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாரான். அதனால் திருமணம் ஆச்சா ஆலியாங்கிறது வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அமையிறதை பொறுத்து இருக்குது. மனைவியை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எவ்வளோ பேர் திருமணமானவங்க அது ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. திருமணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. 2 டைப்பும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கலியுக கடவுள் கந்தன். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் மதுலாம் கலி கல்மஷ நாசினி. பழம் என்றால் வாழைப்பழம், சுவாமி என்றால் முருகப்பெருமான்.
தினமும் அரை நிமிடம் முருகனை நினைத்து இகபர சௌபாக்கியம் அருள்வாயே குகனே என சொல்வோம். அமரர் சேலம் ருக்குமணி அம்மாள். அமரரானா எப்படிங்க லெட்டர் போடுவாங்க? மா சங்கர் கேட்டுக்காடு. நல்லா இருக்கு. சோதிட ஞானி நங்கநல்லூர் ராஜா அவர்களுக்கு வணக்கம். தற்போது திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ புராதன வரேஸ்வரர் சுவாமி ஆலயம் உள்ளது. இது அம்மன் சந்நிதியில் அம்மனை வலப்புறம் வலம் வரும் வகையில் அருள்பாலித்து வருகிறார். பக்தர்கள் விநாயகரின் இரு செவிகளில் உள்ள துவாரங்களில் பூக்களை செருகி வேண்டுதல் செய்கிறார்கள். காதில் பூ வைக்கிறீங்களா நீங்கள் பிள்ளையாருக்க? அவர்கள் நினைத்த காரியம் நடைபெறுகிறது. வலது பக்கம் காதில் உள்ள துவாரம் வழியாக பூ உள்ளே சென்று வரும். இன்றும் இது நடைபெறுகிறது. எந்த ஊர் சொல்கிறீங்க நீங்கள்? புரியல எனக்கு. திருச்சிற்றம்பலம் கிராமத்தில்ங்கிறாரு. அது எங்கே இருக்குது திருச்சிற்றம்பலம் கிராமம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே. அங்கேருந்து கணேசன்கிறவர் எழுதுகிறார். தங்களின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியை தினமும் கண்டு வருகிறேன். நன்றி கணேசன். ஆனால் நீங்கள் சொல்ல ரூட்டு புரியல. கோவில் ஏதோ ஒரு கிராமம் சொல்கிறீங்க, அது எனக்கு சரியாக புரியல. இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமாக அதை பற்றி எழுதுங்க. அடுத்த முறை அந்த லெட்டர் கையில் வரும்போது அதை பற்றி நான் பேசுகிறேன். வாசகர்களுக்கு தெரியப்படுத்துவோம். என் கணவருக்கு வரும் ஐப்பசி 21ஆம் தேதி அன்று 61 வயது முடிகிறது. திருக்கடையூர் செல்லலாம் என்று இருக்கிறோம். முடியவில்லை என்றால் ஜோசியர் ஒருவர் உங்கள் மாங்கல்யத்தை திருத்தணி முருகன் கோவில் உண்டியலில் போட்டு விடுங்கள் என்கிறார். அதெல்லாம் கிடையாது, தப்பு. போடக்கூடாது. மாங்கல்யத்தை கைட்டி போடுறதுங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி வேண்டிக்கவும் கூடாது. சில பேர் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே மாங்கல்யத்தை திருப்பதி உண்டியலில் போடுறேன்னு வேண்டிக்கிறாங்க. தப்புங்க. அந்த மாதிரி வேண்டிக்கூடாதுங்க. மாங்கல்யங்கிறது கடைசி வரைக்கும் உங்கள் கழுத்தில் இருக்கணும். அதை கைட்டி போடுறேன்லாம் வேண்டிக்கவே வேண்டிக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பரிகாரமே கிடையாது. மாங்கல்யத்தை விசர்ஜனம் பண்ணுறதா எங்கே வந்திருக்கு? எந்த நூலில் அது சொல்லப்படுகிறது? புதிதாக மாங்கல்யம் வாங்கி கட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த ஜோசியர். தங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். அதுதான் சொல்லிட்டேனே, தப்பு. மாங்கல்யத்தை கட்டுறது ரொம்ப அமங்கல செயல். அது ஒரு பிரார்த்தனை அல்ல. அந்த மாதிரி வேண்டிக்கவும் கூடாது. பெண்களுக்கு சொல்லி வைக்கிறேன். கோவிலில் பிரதோஷம், வீட்டு பூஜையில் சாமி கும்பிடும்போது கொட்டாவி வருகிறது. அதற்கு காரணம் சொல்லுங்கள். அதெல்லாம் இயற்கைங்க. இந்த முத்து படத்தில் டைலாக் வருமே, ரஜினிகாந்தோட டைலாக், மனுஷன்னா எப்போ கொட்டாவி, இருமல், தும்மல், அது இது அதெல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு. அந்த மாதிரி கொட்டாவி வருதான். பூஜையில் கொட்டாவி வந்துடுச்சு. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், பேசாமல் இருங்க. விழுப்புரம் கஸ்தூரி கேட்குறாங்க. பூஜை பண்ணும்போது கொட்டாவி வருகிறது. நான் வரட்டும், என்ன பண்ண முடியும்? மௌன விரதம் கடைப்பிடிக்கும் முறையை கூறுங்கள். அதன் பலன் என்ன? KS உமாபதி. அன்பார்ந்த ஆன்மீக டிவி பரப்புரையாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கு. அட்ரஸ் பண்ணுறதே நல்லா இருக்குல்ல. ஆன்மீக டிவி பரப்புரையாளர் எனக்கு டைட்டில். KS உமாபதி. ஓய்வு, ஹெட்மாஸ்டர், ரிட்டையர்டு. ஆன்மீக வாழ்வில் மௌனத்தின் பங்கு என்ன? மௌன விரதம் எப்படி இருக்க வேண்டும் சார்? மௌனமாக இருந்தால் மனசு நல்ல வேலை செய்யும் சார். மனம் சுறுசுறுப்பாகும். மனதை கட்டுப்படுத்துவதற்கு முதல் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். வாய் தான் எல்லாத்தையும் போய் கெடுக்கும். எவ்வளோக்களவு பேச்சு குறையிறதோ அவ்வளோக்களவு ஞானம் அதிகமாகும்பாங்க. பெரிய ஞானிகள்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க, 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஒரு பெரிய மகான் இருந்தார் தஞ்சாவூரில். அவர் வாழ்ந்த பகுதியில் ஒரு வட்டி கேட்டா நடத்துகிற ஒரு ஆள். ரொம்ப பைத்தியம், பணத்தாசை பிடிச்சோம். எப்போ பாரு பணம் 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 பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். இதில் காலனா கிடைக்கும், அதில் ஒரு வீசம் கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த காலத்தில் காலனா அரைனா தானே பெரிய அமௌண்ட். அதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருப்பான் எல்லாத்தையும். ஏன்பா இப்படிலாம் சண்டை போடுற அப்படின்னு அவர் இந்த மகான் அந்த வழியாக போகும்போது கேட்டார். அதுக்கு அவன் காசா லேசா அப்படின்னானா. உடனே இவர் திரும்பி காசா லேசா அப்படின்ட்டு போயிட்டாரான். புரியலையா? காசா லேசா அப்படின்னானா. அதுக்கு இந்த மகான் காசா லேசா, நீ காசாலே செத்து போக அப்படின்னு அர்த்தம். காசா லேசா, உடனே காசா லேசா அப்படின்ட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஆயிடுத்து அப்புறம். அதனால் பேசுவது என்பது எவ்வளவுக்களவு குறைகிறதோ அவ்வளவுக்களவு ஒரு மனிதனுக்கு நாலெட்ஜ் அதிகரிக்கும். மௌனமாக இருந்தால்தான் நாலெட்ஜ் ஜாஸ்தி வரும், பேசினா வராது. பேச்சை குறைக்கணும், மௌனத்தை அதிகரிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் பேசாமல் இருக்க முடியுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களை. 8 ஹவர்ஸ் முதல்ல எடுத்துப்போம் பரீட்சார்த்தமாக.
8 ஹவர்ஸ் பேசாமல் இருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ், அப்புறம் 12 ஹவர்ஸ், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மௌன விரதம். மௌன விரதம் ஒண்டி இருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பல வம்பு தும்புலேருந்து நம்ம தப்பிக்கலாம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி வலுவாக ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது. எனவே நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தில் உள்ள மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. புதன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் வீட்டில் புதன் உட்காந்துருக்காரு. இடமாற்றம், அதுக்கு பேர் பரிவர்த்தனா யோகம்னு பேர். இதெல்லாம் மேஷத்துக்கு ரொம்ப நல்ல அருமையான நேரம். சும்மா சாதாரணமாக சொன்னால் போகாது, அவங்கவுங்களுக்கு நல்ல நேரம் வந்து அதை அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். ஓஹோ, இதுதானா பெரிய யோகம் என்று சொன்னாரே, அந்த யோகம் இதுதானா அப்படின்னு நீங்களே அப்பொழுது உணர்வீர்கள். ரிஷப ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். ரிஷபராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ரிஷபராசிக்கு நடைபெற வேண்டிய பெரிய பெரிய யோகங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகின்றன. ரிஷபராசியிலே உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் எந்த வேலையிலிருந்து வேறு எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறீர்களோ அந்த வேலைக்கு செல்வீர்கள். இடமாற்றம், வேலை மாற்றம், பதவி உயர்வு போன்றவையெல்லாம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிப்பீர்கள். உங்கள் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசினருக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து ஒப்புத்தாம்பூலம் மாற்றிக்கொண்டு இப்பொழுது திருமணத்திற்கு தேதி குறிக்க என்னிடம் வருவார்கள். இந்த வருடத்திலே மொத்தம் 50 முகூர்த்தங்கள். பராபவ வருடத்திலே முகூர்த்த நாட்களுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய இருக்கிறது. நீங்கள் முதல்ல எந்த மாதத்தில் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு எங்கிட்ட வாங்க, நான் டேட்டு தரேன். என்னுடைய அலுவலகம் எப்பொழுதும் இயங்கி கொண்டு இருக்கிறது. 24/7 வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் எதுனா என்னுடைய ஆஃபீஸ். www.harigesanallur.com. எப்போ வேணால் போய் உள்ளே போகலாம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகமாக காணப்படுவார்கள். 10ஆம் இடத்திலே சனி, 11ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி, லாபஸ்தானாதிபதி அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதி ஆட்சி, தனஸ்தானாதிபதி உச்சம், புதன் சுக்கிர பரிவர்த்தனை, இவ்வாறு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் இல்லத்திலே ஏதோ சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு நீங்கள் சென்று கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக பயணம் மேற்கொள்வீர்கள். கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம். 10 குடையவன் 10இல் ஆட்சி, 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாமா என யோசனை செய்வீர்கள். புதிய புதிய பொறுப்புகள் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஆஃபீஸில் எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. ஏன்னா நீங்கள் திறமைசாலி என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றே பாருங்களேன், எல்லா வேலையும் எங்கிட்டே கொடுக்குறாங்க சார். நான் தான் இழிச்சவாயை மாட்டினேன் இந்த ஆஃபீஸில், ராத்திரி 8:30 மணி வரைக்கும் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அழுத்துக்காதீங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த கெப்பாசிட்டி இல்லை மற்றவங்களுக்கு, அதனால் கொடுக்குறாங்க. செஞ்சு இப்போ காமிங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்கிறான். எனவே என்ன வேலை வந்தாலும் அதை வாங்கி செய்யுங்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்குவீங்க, ஒரு சின்ன ரூமாவது வாங்குவீங்க. எங்கேயாவது சின்னதோ பெருசோ ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம் இருக்குது. அது சிம்ம ராசிக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு தேவையே இல்லை,
எனக்கு ஆல்ரெடி வீடெல்லாம் இருக்குங்க, எனக்கு பணம் இருக்குது, என்கிட்ட இன்னொரு வீடு வாங்குறதுக்கெல்லாம் கையில் பணம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். சார் இந்த வீட்டை வச்சுங்க சார், செலவுக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க சார், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்ஸை. 1.5 கோடி ரூபாய் ஒர்த்து வீடு, நான் 10 லட்சம் கேட்குறேன், அவசர செலவுக்கு கொடுங்க, கைமாத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து வந்து இந்த வீட்டை நீயே எடுத்துக்கொண்டுவார். அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கும், வாங்கிடுவீங்க. சிம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்பாராத விதமாக அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அட்டமாதிபதி வலுவாக இருக்கிறதே, அதனால் ஆரோக்கியத்தில் ஜாகிரதையாக இருங்க. 8 குடையவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறான். எனவே அடி வயிற்றில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரும், கோளாறு வரும். அது அஜீரணம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது பிறப்பு உறுப்பு சம்பந்தமான ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது தோல் நோய், சரும நோய், அதாவது ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி செவ்வாய் வலுப்பட்டு இருப்பதால் அடி வயிற்றில் ஏதாவது புண்ணு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரும். கீப் யுவர் பாடி க்ளீன். அப்பப்போ கழுவி சுத்தமாக வச்சுங்க உடம்ப. எந்த அழுக்கு சேராமல் உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையாவது வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பின்னால் பிரச்சனை சாடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது ஒத்துக்கும், எது ஜீரணமாகுமோ அதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவு பண்டங்களை சாப்பிடக்கூடாது. உங்களால் எவ்வளோ ஜீரணம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் சாப்பிடணும். யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது, ஜீரணமாகாது. அதனால் இப்போ அதை வந்து கன்னி ராசிக்கு அந்த வரி இப்போ ரொம்ப முக்கியமானது. செலவு நிறைய ஆகும். வரவு 8 செலவு 10 கேஸ் தான். இப்போது செலவு நிறைய ஆகும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆகார விஷயங்களிலே, உணவு விஷயங்களிலே சற்று கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டு, ஒரு சுத்தம், சுகாதாரம். சுத்தம் சோறு போடும்பாங்களே, அந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். இப்போ துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே 7 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். பெண் பார்க்க செல்வீர்கள். பெண் பார்க்க செல்லும் பொழுது தெளிவாக சொல்ல வேண்டும், பிடித்திருக்கிறதா இல்லையா. சேஎஸ்ஆர்னோ பளிச்சுன்னு சொல்லணும். வழவழா கொழகொழான்னுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் லெட்டர் போடுறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த ஒரு கர்ட்டசி தெரியலைங்க, பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. பொண்ணு பார்த்துட்டு போனோம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே அது 2 இடத்துல நடந்திருக்கு. வராங்க, பொண்ணு பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க, டிஃபன்லாம் நல்லா பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் லெட்டர் போடுறோம், உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. இது என்ன, இது எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம? இதெல்லாம் இப்போ யாராவது லெட்டர்லாம் போட்டு இதெல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கலன்னா கூட சார் வேறு இடம் பார்த்துங்க, நாங்கள் வேறு ஏதோ எதிர்பார்ப்பில் இருக்கோம், எங்களுக்கு சரிப்பட்டு வராது இந்த சம்பந்தம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும். இல்லை, அந்த நெகட்டிவான பதில் சொல்லக்கூடாதான். அதனால் சைலண்ட்டாகவே இருந்துடுறாங்க. சைலண்ட்டாக இருக்கிறது தான் இன்னும் தப்பு. அவங்க பாவம் எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, ஐயோ அவங்கள்ட்ட இன்னும் பதில் வரலையே அப்படின்னு. அந்த பொண்ணு உடனே அதுக்குள்ளே மோலை சூடும் மணநாள் அப்படின்னு இமேஜினேஷன்லாம் போயிடும். அது எங்கேயோ போயிடும். சினிமா லெவலில் அது இமேஜினேஷனில் போயிட்டுருக்கோம். இவங்க என்னடான்னா ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பதிலே வராது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பளிச்சுன்னு சொல்லுங்கள், சே எஸ் ஆர் நோ. இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்று உருவாகும். உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபகரமாக எப்படி எடுத்துச் செல்வது என்பது பற்றிய சில புதிய நுணுக்கங்களை, புதிய யுக்திகளை கையாண்டு மிகச்சிறப்பாக வியாபாரத்தை வளர்ச்சியடைய செய்வீர்கள். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பெரிய பதவிகள், புகழ் எல்லாம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் புத்திர சந்தானம் ஏற்படும். பிள்ளை குழந்தை பிறக்கும். ஆண் வாரிசு உருவாகுகின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் 2வது குழந்தை பிறக்கும். தனுசு ராசியிலே உள்ள இளவயதினருக்கு இப்பொழுது ஒரு குழந்தை, ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, இல்லை 2 குழந்தை இருந்தாலும் சரி, 3வது குழந்தை பிறக்கும். ஒன் மோர் சைல்டு, யூ வில் பி பிளஸ்ட் வித் ஒன் மோர் சைல்டு நவ். அதனால் இது ஒரு நல்ல நேரம். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களின் தொழில் நன்றாக இருக்கும். அனைத்துமே நன்றாக இருக்கும்.
எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய தொகையை சம்பாதிக்கப் போகிறீர்கள். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். கருப்பு நிற பொருட்களை ஏற்றுமதி செய்வீர்கள். கருப்பு உளுந்தாக இருக்கலாம், இல்லை கிரானைட் ஸ்டோனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் கருப்பு நிற பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக வருமானம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை கற்கண்டாய் தித்திக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். ஏழுக்குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே குரு மட்டுமல்லாமல் சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. குரு சுக்கிரால் சேர்க்கை 5ஆம் இடத்திலே குரு சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய யோகம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. சகோதரனால் நன்மை. சகோதரன் உறவு வலுப்பெறும். உங்களுக்கு அண்ணா தம்பிங்க யாராவது இருந்து அவங்களோட கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரியாக நிற்போம். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? கொஞ்ச நாள் தான். மறுபடியும் இணக்கமாக நெருக்கமாக இருப்பீர்கள். சகோதரர்களிடையே நல்ல உறவு நல்லிணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் நீங்கள் பங்கேற்பீர்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 5ஆம் இடத்திற்கு அதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும். பதவி ஸ்தானம் 5ஆம் இடம், அது 3இல் உச்சம். எனவே இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசி அன்பர்களின் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணம் தராமல் இதோ தரேன் அதோ தரேன் அப்படின்னு டபாச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ காசு கொடுத்துருவாங்க. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்.